நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வெறுமையானவைகளை நிரப்புகிறவரே, வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுகிறவரே, ஆண்டவரே, வயலானதை காடாய் மாற்றுகிறவரே, ஆண்டவரே, பாலானதை சீர்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. Thank you, Jesus. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. தாழானது பயனிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. தாழானது பயனிலமாகுமே. நீர் வந்தார், நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வா. ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் வாங்க. ஆவியானவரே, என்னை நிரப்புங்க. ஆவியானவரே, இது பலத்தினால அல்ல ராஜ், இது பராக்கிரமத்தினால அல்ல ராஜ். உடைய ஆவியினாலே எல்லாம் ஆகுமே ராஜா. உடைய ஆவியினாலே எல்லாம் ஆகுமே ராஜ். என்று சொல்லி உங்களை துதிப்போமா? ஓ நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறும். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலவீனம், சத்தத்தை உயர்த்தி. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வான் என்று எழுதியிருக்கிறது. சத்தத்தை உயர்த்தி. சுகமாய் மாறும். நீர் வந்தால், ஓ நீர் வந்தால் சூழ்நிலை. ஆவியானவரே, முடியாதது எதுவுள்ள ராஜா, கடினமானது மாற முடியாது எதுவுள்ள ராஜா. நீர் வந்தால் சூழ்நிலை சாத்தியமாகுமே. நிறைவே
நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம துதிக்கும் பொழுதே அவர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 4:31 இப்படியாய் சொல்லியிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை அவர் மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு பாடலை கூட பாடி எனது தலைவன் இயேசுராஜன் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து அந்த தேவனை நாம் நினைத்து துதித்து இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் நாம் நிம்மதி அடைய போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கரங்களை சொல்லி பாடுமா? நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். தலைவன் இயேசு
நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பரை, நல்ல குரலை கேட்கிற ஆண்டவரே ஆனால் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 எப்படியா சொல்லியிருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 2வது வசனத்தில் இப்படியா சொல்லியிருக்கிறது, நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, உன்னதமான ஒரு மறைவில் நான் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு பாடலை கூட பாடி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவன் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவான். அவன் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவான். தேவன் என் அடைக்கலமே, கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். இரவில் உண்டாகும் பயத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தால் அது என்னை அணுகாது. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லி பாடுமா. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. மீண்டும் சொல்லுமா. செட்டைகளில் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலம், என் கோட்டையுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வாதையும் ஒரு கொல்லாமும் அணுகாதபடி இந்த நாள் மட்டும் நம்மளை பாதுகாத்தனர் அல்லவா. சேர்ந்து சொல்லி பாடுமா. தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகு. மீண்டும் சொல்லுமா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் உண்டாவரமே, அது ஒரு காலத்தும்
தட்டி வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் உன்னதமானவரே உடைய மனதிலே வைத்து பாதுகாத்தவரே அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல கரங்களை தட்டி தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறவங்க சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா 46வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இப்படியாய் சொல்லி இருக்கிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அதில் 4வது வசனத்தில் கடைசியாக இப்படியே சொல்லியிருக்கிறது, நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா. சேர்ந்த ஒரு பாடலை கூட பாடி நீ செய்த நன்மைகளை நான் மறவேன் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோமா? அப்படியே இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று உற்சாகமா நம்ம சொல்லி பாட போகிறோம். ஏன்னா ஒரு நாளும் மறவாத தேவன். கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாமா? ஒரு நாளும் நம்மள மறக்கவே இல்லை. வந்தாலும் தேவ ஆவியானவர் நமக்காய் கொடியேற்றார். ஹல்லேலூயா. இதுவரை உதவி செய்த எபினேசர் அவர் இனியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு.
எனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறவரே, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவரே, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். ஓ பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். கரங்களை உயர்த்தி மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. ஓ மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்த காத்த தேவனே, உந்தன் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்த காத்த தேவனே, உந்தன் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல். கடைசியாக சொல்லுமா? மறவே 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 நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். உங்களுடைய நோக்கம் கரெக்டா இருந்துச்சுன்னா, உங்க நோக்கத்து நிமித்தமா கடவுள் உங்களை உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆர்கனைசேஷனா நபரா நிச்சயமா மாற்றுவார். 1800களிலே பிரிட்டன், இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய பிரச்சனை. ஜின் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. நிறைய பேர் குடிக்கு அடிமையா இருந்தாங்க. ஆகவே இந்த குடியில இருக்கிற ஜனங்க நிறைய பேர் அவங்களுடைய குடல், அவங்களுடைய லிவர், கிட்னி கெட்டு போய் மரணம் அநேகம் பேரை சந்தித்து கொண்டிருந்தது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டானுச்சு, இந்த அடிக்ஷன்ல இருந்து அவங்களை எப்படி காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றது. ஜான் கேட்பரி என்கிற அவருடைய பெயர். அவர் யோசித்தார், இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்கஹால் லெட் மீ ஆஃபர் பீப்புள் அ ஹெல்த்தியர் அண்ட் அப்லிஃப்டிங் ஆல்டர்னேட்டிவ். ஆகவே அவர் என்ன செய்தாரு, 1824 பர்மிங்ஹாம் என்று சொல்லப்படுற இங்கிலாந்து இருக்கிற ஒரு சின்ன இடத்துல ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸை அவர் செய்து விற்க ஆரம்பிச்சார். ட்ரிங்கிங் சாக்லேட் அண்ட் ஈட்டிங் சாக்லேட். டேஸ்டி மட்டும் இல்ல, ஜனங்களுக்கு அதை சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் கிடைச்சது. மாரலா நான் ஒரு குடிக்கு அடிமையா இல்ல அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. சோ இது கொஞ்சமா ஆரம்பிச்சாரு, சின்ன கடையை ஆரம்பிச்சது ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே பெரிய ஆசீர்வாதமாய் மாறினது. டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட் என்று சொல்லுவார்கள். குடிக்கு அடிமையாகாம ஒரு டெம்பரன்ஸ், அதாவது ஒரு தாங்கும் சக்தியை கொண்ட இயக்கம், மூவ்மெண்ட் உருவானது. ஆனா என்ன இதுல சூப்பர்னு சொன்னா, இவங்க ஆரம்பிச்ச நோக்கம் சின்சியரா இருந்ததுனால கடவுள் அதை ஆசீர்வதித்து அதை பெரிய கம்பெனியா மாற்றினார். அந்த சிறிய கடை ஒரு விலையேற பெற்ற ஒரு பெரிய பிராண்டாக மாறினது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற
கேட்பரி 1801 வருஷத்துல பிறந்தவர் 1889 வருஷம் வரை வாழ்ந்தார். ஆனா இவர் வாழ்ந்த போது ஒரு சிம்பிள் ஐடியா, டு கெட் த பீப்புள் டி அடிக்டட் ஃப்ரம் ஆல்கஹால், he got this beautiful concoction called the chocolate. இவருடைய லெகசி அதோட நின்று விடவில்ல. ஜான் கேட்பரி அவர் ஏற்கனவே குவேக்கர் ஃபேமிலின்னு சொல்லி, குவேக்கர் ஓட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த ஃபேமிலியில வந்தவர் தான். ஆனா இந்த கேட்பரிக்கு இது ஒரு சாதாரண ஒரு மளிகை கடை மாதிரி ஆரம்பிச்ச அந்த கடையில இருந்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா மாறினார். இது கேட்பரி பிரதர்ஸ்னு சொல்லி அவங்க சேர்ந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியா 1847 ஆரம்பிச்சாங்க. கேட்பரி வெறும் ஒரு லெஜெண்டா மாறினார். எப்படி தெரியுங்களா? சாக்லேட் மேனுஃபேக்சரர் மட்டும் இல்ல, இந்த டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு பெரிய அட்வொகேட்டா மாதிரி பல இடங்கள்ல குடிக்காதீங்க, குடியை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி இந்த ஆல்டர்னேட்டிவ் பத்தி பேசினாரு. அது மட்டும் இல்ல, அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் சொசைட்டியுடைய ஒரு பெரிய சப்போர்ட்டரா இருந்தாரு. அவருடைய பிள்ளைங்க போர்ன்வில் வில்லேஜ், போர்ன்வில் சாக்லேட் பாத்தீங்களா, அதை ஃபவுண்ட் பண்ணது அவங்களுடைய பிள்ளைங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மனிதன் இந்த கேட்பரின்றத உலகளாவிய ஒரு பெரிய பிராண்டா அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்து இதை பல தேசங்களுக்கு கொண்டு போய் பெரிய ஆசீர்வாதமா மாத்துறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு பிசினஸா, ஒரு கடையா, அல்லது ஒரு வேலையா, ஏதாவது ஒண்ணு செய்றீங்கன்னா உங்க இன்டென்ஷனை கடவுள் பார்ப்பார். அதை ஆம்பிளிஃபை பண்ணி பெருசா மாத்த போறார். நாங்க நெஸ்ஸான்னு ஒரு தொண்டு நிறுவனத்தை 2009 வருஷம் நியூ இயர் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு போகிறோம். காலையில வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட்ல பசியோட உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு என் மனைவிட்ட சொன்னேன், நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்சம் பிரியாணி பண்ணிட்டு கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாமா? என் மனைவிக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ குடும்பமா எங்க 2 சின்ன பிள்ளைங்களும் நாங்களும் வீட்டுக்கு போய் பிரியாணியை சமைச்சு அலுமினியம் ஃபாயில்ல போட்டு கொண்டு வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம் பாருங்க. 2009 ஆரம்பிச்சது இன்னைக்கு நெஸ்ஸான்ற ஒரு தொண்டு நிறுவனமா மாறி அநேக ஏழைகளை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறது. ஒரு சின்ன நோக்கம், அதை ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதமா மாற்றுவார். உங்கள் மூலமாய் சமுதாயத்தையும் தேசத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு உங்க மனசுல ஒரு சின்ன ஐடியாவை போடுவார். அது பெரிய ஆசீர்வாதமா மாறும். ஜான் கேட்பரிக்கு ஜனங்க குடியை விட்டு வெளியே வரணும்னு விரும்பினார். ஆகவே கடவுள் அவரை ஆசீர்வதித்து பெரிய கம்பெனியை கொடுத்தார். உங்க உள்ளத்துல கடவுள் என்ன பேசுறார்? ஆதியாகமம் 4:7 சொல்கிறது, நன்மை செய்தால் மேன்மை உண்டல்லவோ. If you do good, will you not receive honor? If you do good, நீங்க நன்மை செய்தா நிச்சயமா உங்களுக்கு மேன்மை வரும். இன்றைக்கு ஒரு மேன்மை வரும். God bless you. Have a wonderful day. Start living that idea. உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. When God created the world, தேவன் உலகத்தை சிருஷ்டித்த பொழுது He created the world with a purpose. ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். I told you 2 verses that you should by heart. நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டிய 2 வசனங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். வாக்குத்தத்த வசனம் சொல்லுங்க பாப்போம். 2 கொரிந்தியர் 2:14 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 14வது வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் சேர்ந்து, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுல நம்ம என்ன சொல்ல போறோம்? இந்தியா அப்படின்னு சொல்லி வாசிக்க போறோம். எல்லா இடங்களிலேயும் இல்ல, இந்தியாவின் எல்லா இடங்களிலும் சேர்த்து வாசிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி இந்தியாவின் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Somebody shout amen. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மற்றொரு வசனம், one more verse that I had told you. நான் சொன்ன இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். என்ன வசனம் அது? 1 Corinthians 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
2 வருஷமும் இந்த வருஷம் ஒவ்வொரு மாதமும் நீங்க அறிக்கை செய்யணும். Every month you have to confess these 2 verses. Every day you have to confess it. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். Why? ஏன்? Because there is going to be a great victory that is coming your way. ஆமென். உங்கள் வழியில் ஒரு பெரிய வெற்றி உங்களை தேடி வருகிறது. அதனால் சொல்ல வேண்டும். You are what you confess with your mouth. உங்க வாயில என்ன அறிக்கை செய்கிறீர்களோ அதாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். My dear children of God, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, I want to turn your attention இந்த வழியில உங்களுடைய கவனத்தை நீங்களுக்கு திருப்ப வேண்டும். towards the purpose for your victory. உங்களுடைய வெற்றி எதற்கு, அதன் நோக்கம் என்ன, அதற்காக நீங்கள் கவனிக்க வேண்டும். Anything that you ask நீங்கள் கேட்கிற ஏதாகிலும் has to have a purpose. அதற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. Nobody marries without a purpose. ஒருத்தரும் நோக்கம் இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல் திருமணம் செய்கிறது இல்லை. Nobody studies an education without a purpose. யாரும் ஒரு உயர்ந்த படிப்புகளில் வந்து ஒரு காரணம் இல்லாமல் படிப்பதில்லை. Everything created is for a purpose. எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது ஒரு காரணத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக. Everything that you have நீங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொன்றும் serves a purpose. அதற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. Turn to your neighbor and say, there is a purpose in your life. உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கிறது. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு நோக்கம் இருக்கிறது. I looked at the paste this morning. இந்த காலை வேளையில இந்த பேஸ்ட் அதை நான் பார்த்தேன். This paste has a purpose. இந்த பசைக்கு கூட ஒரு நோக்கம் இருக்கிறது. The purpose of creating this paste is to clean the teeth. இந்த பசை உருவாக்கப்பட்ட நோக்கம் என்னவென்றால் நம்முடைய பற்களை துலக்க வேண்டும். அதற்காக It is not used for cleaning the toilet. அது நம்முடைய டாய்லெட் கிளீன் பண்ணுவதற்கு அல்ல. There are many cleaning things. சுத்தமாக்குகிற உபயோகப் பொருட்கள் நிறைய இருக்கிறது. Cleaning vessels. பாத்திரங்களை கழுவுவதற்காக. But this cleans the teeth. ஆனா இந்த பசையானது நம்முடைய பற்களை சுத்தம் செய்கிறது. I have a purpose for this paste. இந்த பசை என்னிடம் இருப்பதற்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. This razor has a purpose. இந்த ரேசர் சவரம் செய்கிற இந்த பொருளானது இதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. I use it when I have a need for the purpose. எனக்கு ஒரு தேவை, அதற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கும்போது அதை நான் பயன்படுத்துகிறேன். Everything that we see and we do has a purpose. நாம் பார்க்கிற ஒவ்வொன்றும், செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. But the purpose ஆனால் அந்த நோக்கமானது is defined by whether you are serving and fulfilling the purpose. அந்த நோக்கமானது நீங்கள் அதற்கு நேராக சென்று அதை நிறைவேற்றுகிறீர்களா இல்லையா என்பதை பொறுத்தே அர்த்தமாகிறது. This floor cleaner இந்த தரையை சுத்தப்படுத்துகிற இந்த பொருளானது இதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. But ஆனால் since it is empty, இது காலியாக இருப்பதினால் it has served its purpose. அது தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து விட்டது. And I can't keep it in my house anymore. அது நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து விட்டதால் இதுக்கப்புறம் என் வீட்டிற்கு அது தேவையில்லை. Even though I like the bottle, இந்த குப்பி எனக்கு பிடித்திருந்தாலும், I like the design, அதுடைய வடிவமைப்பதில் எனக்கு பிடித்திருந்தாலும், I can't keep it anymore. இதை இதுக்கப்புறம் என்னால் உபயோகப்படுத்த முடியாது. I have to throw it in the trash. அதை நான் குப்பை தொட்டியில் எறிய வேண்டும். If I keep it, நான் இதை வைத்துக் கொள்வேன், it is going to occupy place. அது இடத்தை ஆக்கிரமிக்க போகிறது. And it's not serving the purpose. ஆனால் நோக்கத்தை எந்த நோக்கத்திற்கும் பயன்படாமல் வெறும் இடத்தை மட்டும் எடுக்கிறதாக இருக்கும். Hallelujah. Hallelujah. This bottle, இந்த பாட்டில் ஆனது serves a purpose. இதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. As long as there is water, அதுல தண்ணீர் இருக்கும் வரை there is a purpose. அதற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. If there is no water in it, அதுக்குள்ள தண்ணீர் இல்லை என்றால் there is no purpose. அதற்கு நோக்கம் இல்லை. You throw it in the dustbin. நீங்கள் இதை குப்பை தொட்டியில் எறிந்து விடுவீர்கள். My question is, என்னுடைய கேள்வி இதுதான். are you filled with your purpose? நீங்கள் உங்களுடைய நோக்கத்தினால் நிறைந்திருக்கிறீர்களா? This sermon can change your life forever. இந்த செய்தியானது உங்கள் வாழ்க்கையை இனி அப்படியே மாற்றிவிடும். Hallelujah. Hallelujah. Somebody turn to your neighbor and say, உங்க வாழ்வின் நோக்கம் என்ன? Just பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்கள், what is the purpose of your life? You see, for people and purpose, it is not you who decides the purpose. It is God who decides the purpose. Amen. ஜனங்களையும் அவர்களுக்கு இருக்கிற இந்த நோக்கத்தையும் நாம் கூர்ந்து கவனிப்போம் என்றால் உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் தீர்மானிக்கவில்லை, தேவனே தீர்மானிக்கிறார். Hallelujah. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளவில்லை,
நான் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் கர்த்தர் தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எனக்காக ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். So today's prophetic word is this. ஆகவே இன்றைக்கான தீர்க்கதரிசன செய்தி இதுதான். Romans 8:28. ரோமர் 8:28 And we know that in all things God works for the good of those who love him, who have been called according to his purpose. ஆமென். அன்றியும் அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லலாமே. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் நன்மையா நடக்க போகுது. Everything is happening for good. ஏங்க நான் மனதார சொல்றேன், இந்த வருஷம் உங்க லைஃப்ல சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். Amen. This year everything will happen only for your good. அல்ல கண்ணை விழிச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென். Amen. சொல்லுங்க ஆமென். Amen. இந்த வருஷம் நீங்க தூங்கி கழிக்க கூடாது. This year you cannot sleep and let the year pass away. நீங்க விழிக்கணும். You have to wake up. நீங்க ஜெபிக்கணும். You have to pray. உங்களை குறித்து நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். And you have to fulfill the purpose concerning your life. Hallelujah. 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 Come on. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. Hallelujah. ஆண்டவரே, oh dear Lord, நான் அழைக்கப்பட்ட the reason which I was அழைப்பிற்கு, the calling, தீர்மானத்திற்கு for the purpose, நான் ஏற்றபடி நடக்க வேண்டும். I have to walk accordingly, Lord. How many of you want to say amen to that? Amen. Walking according to the purpose of God. தேவனுடைய திட்டத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது, What is purpose? அந்த தீர்மானம் நோக்கம் என்ன? Merriam-Webster defines it like this. Merriam-Webster dictionary இப்படியாக சொல்லுகிறது, intention, நோக்கம், உள்நோக்கம், purpose, நோக்கம், design, வடிவமைத்தல், aim, நம்முடைய குறிக்கோள்கள், end, கடைசியா இருக்கிற முடிவு, object, நமக்கு இருக்கிற அந்த முக்கியமான காரியம், goal or target, நமக்கு இருக்கிற நாம் சாதிக்க வேண்டிய அந்த விஷயம் இருக்கு, நமக்கு இருக்கிற லக்கு, means what one intends to accomplish or attain. ஒரு மனுஷன் தான் எதை சாதிக்க வேண்டும், அடைய வேண்டும் என்று உள்நோக்கம் கொள்கிறானோ அந்த விஷயம். Putting all this together, இதெல்லாம் ஒன்று இணைக்கும் பொழுது, we can say that living a life of purpose is the condition of being alive. அதாவது இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை நம்ம விவரிக்கும் பொழுது, அந்த வாழ்க்கையின் நோக்கத்தின் அர்த்தம் என்னவென்றால் நாம் உயிரோடு இருக்கிறோமே, அதுதான் மெயினாக. அந்த உயிரோடு இருக்கும்போது நாம் நிறைவேற்ற வேண்டிய நோக்கங்கள். Amen. Whatever we have to fulfill when we are alive. What we are going to accomplish during this lifetime. இந்த வாழ்க்கையின் உயிரோடு இருக்கிற நாட்கள் நாம் என்னத்தை சாதிக்க போகிறோம்? இப்போ என்ன பாருங்க, நான் உங்களை பார்த்து கேட்க வரேன். உயிரோடு இருக்கீங்கல்ல? Amen. எதுக்கு உயிரோடு இருக்கீங்க? Why are you alive? கேளுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க. Why are you alive? ஏன் இருக்கிறீங்க? Why are you alive? ஏன் இன்னும் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு? Why the Lord has kept you alive even today? ஏன் இந்த மாதிரி உங்களை தூக்கி போடல? Why the Lord did not throw you away like this bottle? நான் சொல்லட்டுமா? Shall I tell you this? உங்களுக்குள்ள இன்னும் நிறைவேறாத, உங்கள் மூலமாய் தேவன் இன்னும் செய்து முடிக்காத ஏராளமான நோக்கங்கள். There's so much of purpose that is still alive. Amen. உங்களுக்குள்ள இன்னும் நிறைவேறாத உயிரோடு இருக்கிற நோக்கம் இருக்கிறது. You are not empty. நீங்கள் காலியான பாத்திரம் அல்ல. You are filled with the purpose of God. நீங்கள் தேவனுடைய நோக்கத்தால் நிறைந்திருக்கிறீர்கள். Again I tell you. மறுபடியும் சொல்லுகிறேன். You are not empty. நீங்கள் வெறுமையானவர்கள் அல்ல. You are filled with the purpose of God. நீங்கள் கர்த்தருடைய நோக்கத்தால் நிறைந்திருக்கிறவர்கள். Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. 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 My dear children of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 Timothy chapter 1 verse 9. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 வசனத்தில் 2 தீமோத்தேயு 1:9 வாசிக்கலாமா? அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். He has saved us and called us to a holy life, not because of anything we have done, but because of His own purpose and grace. Hallelujah. Hallelujah. எதற்காக நம்மை ஆண்டவர் ரட்சித்தார்? Why did the Lord save us? எதற்காக ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்தார்? Why did the Lord give us this holy life? எதற்காக? Why did He give it? அவருடைய நோக்கங்களுக்காகவும் கிருபைக்காக. Amen. For His grace and for His purpose. யாராவது ஒரு ஆமென். Amen. சொல்லுங்க ஆமென். Amen.
பாஸ்டரா இருந்தா ஒரு பர்பஸ்க்கு தான் உங்களை பாஸ்டர் ஆக்கி இருக்கிறாரு. God has made you as a pastor because he has a purpose. வாட்ச்மேனா இருந்தா வெளிய நிக்க வச்சிருப்பாரு. If you are a watchman, he would have made you to stand பாஸ்டரா outside. இருந்தா முன்னாடி நின்னு லீட் பண்ணனும். If you are a pastor, you have to come to the front and lead the church. சொல்லுங்க ஆமென். Amen. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க உங்க நோக்கம் என்ன? What is your purpose? பல பேருக்கு அவங்க நோக்கம் தெரியாததனால வாழ்க்கையில உருப்படாம இருக்கிறாங்க. The reason why you could not settle, establish yourself in life because you do not know the purpose. Churches and companies and so many institutions don't grow because they don't understand the purpose why they are there and doing what they do. ஆமென். சபைகளும் பலவிதமான நிறுவனங்களும் இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகாத காரியம் என்னவென்றால் அவர்கள் ஏன் இருக்கிறார்கள், அவருடைய நோக்கம் என்ன என்பது அவர்கள் சரியாய் விளங்காததினால் You are not here by your own desire. நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தின்படி இந்த பூமியில் இல்லை. You are here because you are serving the purpose of God. ஆமென். நீங்கள் இந்த பூமியில் உயிரோடு இருப்பது ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறீர்கள். அதனால Somebody shout amen. ஆமென். In a bus, ஒரு பஸ்ஸுக்குள்ள a conductor serves the purpose. ஒரு கண்டக்டர் நடத்துனர் அவருக்கு ஒரு நோக்கம் He இருக்கிறது. is supposed to give the tickets. அவருக்கு டிக்கெட் பயணச்சீட்டுகளை கொடுக்க The வேண்டும். driver serves a purpose. அந்த ஓட்டுநர் அவருக்கு ஒரு நோக்கம் He has இருக்கிறது. to drive carefully. அவர் கவனமாக வாகனத்தை ஓட்ட The வேண்டும். bus will move forward because of the driver. ஆமென். இந்த வாகனமானது முன் செல்லும் வாகன ஓட்டியால். And because the conductor takes care of the people are getting inside. ஆமென். நடத்துனர் ஜனங்களை பராமரிப்பதனால் அவர்கள் எல்லாரும் உள்ளே வருகிறார்கள், வெளியே போகிறார்கள். Without the driver and the conductor, the bus cannot run. ஆமென். நடத்துனர் ஓட்டுநர் இல்லாமல் இந்த வாகனமானது ஊர்ந்து செல்லாது. Because there is a conductor and a driver, வாகன ஓட்டி கண்டக்டரும் டிரைவரும் இருப்பதனால் the government puts petrol in the bus. அதனால அரசாங்கமானது பஸ் ஓடும்படி அதுக்கான பெட்ரோலை கொடுக்கிறது. நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், பைபிளை மடியில வச்சிருங்க. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், பஸ் இருக்குது, அழைக்கப்பட்ட டிரைவரும் கண்டக்டரும் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா கவர்மெண்ட் பஸ்ஸை சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. பஸ்ஸில் டீசலை ஊற்றுவாங்க. நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க. கர்த்தர் உங்க தேவையை சந்திக்காமல் இருப்பாரா? ஆமென். ஹல்லேலூயா. உங்க தேவையை சந்திக்காமல் விடுவாரோ? Will Lord leave you without meeting your purpose? உங்களுக்கு வீடு கொடுக்காம இருப்பாரா? Will he not go உங்களுக்கு கார் கொடுக்காம இருப்பாரா? Will he not give you a car? உங்களுக்கு சேவிங்ஸ் கொடுக்காம இருப்பாரா? Will he not give you savings? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்தை தட்டி சொல்லுங்க, I am here with a purpose. நான் இங்க ஒரு நோக்கத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Again I tell you, மறுபடியும் சொல்லுகிறேன். the Bible says very clearly, வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, He saved us. அவர் நம்மை ரட்சித்தார். He called us to a holy life. பரிசுத்த வாழ்க்கைக்கு என்று அழைத்தார். Not because of anything we have done. நாம் செய்த கிரியைகள் பார்த்தல்ல. Not because of what we have done. நாம் செய்திருக்கிற அந்த காரியங்களை பார்த்தல்ல. நாம் செய்த காரியங்கள் கிரியைகளினால் அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய கிருபையின்படி. He called us by his grace and for his purpose. How many of you want to say amen to that? Amen. Ephesians chapter 1 verse 11. எபேசியர் 1 அதிகாரம் 11 வசனம். It details about why. இங்கே காரியங்களை இன்னும் பவுல் அப்போஸ்தலன் விளக்கி சொல்லுகிறார். Ephesians 1:11. எபேசியர் 1 அதிகாரம் 11 வசனம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு சரி, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. யாருடைய தீர்மானத்தின்படி? அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு. என்னங்க? நாங்கள் முன்குறிக்கப்பட்டு. Oh my God. Oh my God. நீங்க சர்ச்சில் உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணமே உங்களை கர்த்தர் முன்குறித்து விட்டார். Amen. The very reason you are seated in the church is because God has already forechosen you. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, He predestined. சொல்லுங்களேன், இங்கிலீஷ் சொன்னா என்ன தப்பா? சொல்லுங்க, predestined. அவர் ஏற்கனவே நம்மை முன்குறித்தார். Hallelujah. தலைமையில கை வச்சு சொல்லுங்க, அவர் நம்மை முன்குறித்தார். சொல்லுங்க, என்னை முன்குறித்தார். அவர் நம்மை முன்குறித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்? ஆமென். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவன். Amen. The God one who fulfills the purpose. இந்த வருஷம் உங்ககிட்ட நோக்கத்தின்படி வாழ்றதா இருந்தா
கர்த்தர் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றியை கொடுப்பார். If you will live according to your purpose, the Lord will give you victory upon victory. If you stand in the purpose of God, கர்த்தருடைய நோக்கத்துக்குள்ள நிற்பீர்கள் என்றால் you will have the victories of God. நீங்கள் தேவனுடைய வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள். Amen. அப்பதான் கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். Only then you will take victory in all the places wherever Christ leads you. David, you are called for a purpose. தாவீது ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டார். You are called to establish Israel. நீ இஸ்ரவேலை உறுதிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டாய். You are called to establish the praise and worship of God. தேவனுடைய துதி ஆராதனையை நிலைநிறுத்தும்படியாக அழைக்கப்பட்டாய். Isaiah, ஏசாயா, you are a prophet. நீ ஒரு தீர்க்கதரிசி. Jeremiah, எரேமியா, I have chosen you in your mother's womb உன்னுடைய தாயின் வயிற்றிலே நான் உன்னை தெரிந்து to be கொண்டேன். a prophet unto the nations. தேசத்துக்கு ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் கொடுக்கும்படியாக. Hallelujah. 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 God has chosen you even before your mother and father chose your name. ஆமென். உன்னுடைய பிதாவும் தாயாரும் உன் பெயரை தெரிந்து கொள்ளும் முன்பாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி Before my father and mother knew, கர்த்தருக்கு என்ன தெரியுமா? the Lord knew me already. Hallelujah. Hallelujah. உங்க அப்பா அம்மா நினைச்சுக்கிட்டாங்க எனக்கு கடவுள் ஒரு குழந்தையை கொடுத்தார், ஸ்தோத்திரம். Amen. Your father and mother thinks the Lord has given me a baby. Thanks ஆனா God. கர்த்தர் உலகத்தை கலக்க போகிறவரை கொடுத்திருக்கிறார்ன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். Amen. Only the Lord knows He has given a baby who's going to shake the world. உங்க அப்பா அம்மா யோசிக்கலாம், நான் என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு சொல்லி. Your father and mother may think, I want my child to become a doctor. ஆனா கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும், உங்களை சாதாரண டாக்டர் அல்ல, உங்க கைகள் மூலமா எத்தனையோ உயிர்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் உங்களை உருவாக்கும் போதே நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார். Amen. Only the Lord knows that you're going to become a super specialist in particular field, and you're going to, through your hands, you're going to heal many people. You were predestinated according to the purpose. தேவனுடைய தீர்மானத்தின்படி நோக்கத்தின்படி நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Jesus knew his purpose. இயேசு தன் நோக்கத்தை அறிந்திருந்தார். He was very clear about the purpose. அவர் தன்னுடைய நோக்கத்தை தெளிவாக அறிந்திருந்தார். உங்களுக்கு தெரியுமா? Do you know that? வாழ்க்கை சுவாரஸ்யமா எப்ப மாறும் தெரியுமா? Do you know when your life will become interesting? உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்தால் தான் தெரியும். Only when you know your purpose. Jesus clearly stated why he is here. இயேசு தெளிவாக சொன்னார் ஏன் அவர் பூமியில் இருந்தார் என்று. 1 John chapter 3 verse 8. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். He says, அவர் இப்படியாக சொன்னார், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். The one who does what is sinful is of the devil, because the devil has been sinning from the beginning. The reason the Son of God appeared was to destroy the devil's work. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. Hallelujah. Hallelujah. In John chapter 9 யோவான் 9ஆம் அதிகாரத்தில் verse 4, 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, I must work the works of him that sent me என்னை அனுப்பின ஒரு பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். while it is day. The night cometh when no man can work. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். As long as I am in the world, I am the light of the world. நான் உலகத்தில் இருக்கும் வரை நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். He was clear about the purpose why he was there. அவர் இந்த உலகத்தில் ஏன் இருந்தார் என்ற நோக்கத்தை குறித்து தெளிவாக இருந்தார். He is the light. அவர்தான் ஒரு உலகத்திற்கு ஒளி. He wanted to transfer the light into people. அவர் அந்த ஒளியை ஜனங்களிடத்திலே பகிர்ந்து கொடுக்க விரும்பினார். That's why we read in Matthew chapter 5 verse 13 to 15. ஆகவே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 இருந்து 15ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, Jesus said, "You are the light of the world." ஆமென். ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Somebody said hallelujah. ஹalleluya. His purpose was defined. அவருடைய நோக்கம் இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. I am a light. நான் ஒளியாக இருக்கிறேன். I want to change people into light. நான் மற்ற ஜனங்களை இந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். Clear cut, he was defined. He had defined his purpose. அவருடைய நோக்கத்தை தெளிவாக இங்கே விவரித்திருக்கிறார். Brother, look at me. Sister, look at me. பிரதர், இங்கே பாருங்கள். You are called to bring a transformation in this world. சகோதரரே, சகோதரிகளே, இந்த உலகத்துக்கு ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும்படியாக தேவன் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். You are not an ordinary person. நீங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல. You are a special person. நீங்கள் ஒரு சால சிறந்த நபராக You இருக்கிறீர்கள். are called to bring a difference in this world. இந்த உலகத்திலே ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும்படியாக தேவன் உங்களை In the படைத்திருக்கிறார். corporate world, இந்த கார்ப்பரேட் உலகத்தில் God wants you to be a transformer. அந்த பிசினஸ் வியாபார வர்த்தக ஸ்தலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய நபராய் உங்களை மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஆமென். Hallelujah. ஹalleluya. In the sports,
இந்த விளையாட்டு துறையில் you are called to show that Jesus Christ is the one who that can enable you to victory. இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் என்பதை உலகத்திற்கு காண்பிக்கும்படியாக தேவன் உங்களை படைத்திருக்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. Even President Trump, பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களும் he understood அவர் இதை ஒன்று புரிந்து கொண்டார். in his inaugural address, அந்த தொடக்க நிகழ்ச்சியில் when he gave his speech, அவருடைய உரையாற்றும் பொழுது and he said, I was saved by God for such a time as this. இந்த இப்படிப்பட்ட காலகட்டத்திற்காக தேவனால் நான் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். My life was saved என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது from the bullet புல்லட்ல இருந்து தேவன் என்னை because காப்பாற்றினார். God had a purpose in my life. ஏனென்றால் தேவனுக்கு என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒன்னு சொல்ல போறேன், நீங்க கையை தட்ட போறீங்க, ரெடியா இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்வில் தேவ நோக்கம் இருக்கும் வரையிலும் பிசாசு உங்களை அழிக்க முடியாது. Amen. Amen. Somebody shout hallelujah. 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 Ribandana mashake de leantara dala dala. Rigede dena mashandala vayatarande. Just open your mouth. நான் கர்த்தருடைய வீட்டிலே In the house of the Lord நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். I will abide forever. ஏனென்றால் You know why? கர்த்தர் என்னை குறித்து The Lord has a plan. வைத்திருக்கிற நோக்கங்கள் பெரியது. His purposes towards me are great. நான் சாகாமல் பிழைத்திருந்து I will not die but I will கர்த்தருடைய live. செய்கைகளை விவரிப்பேன். I will declare the works of the Lord. I will live and declare the works of the Lord. பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். My dear children of God, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, why are you living? ஏன் நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள்? Just to work for a job? ஒரு வேலை செய்யும்படியாக மட்டும் Just to earn money? பணம் சம்பாதிக்க மட்டும் தானா? No. இல்லை. Just to buy a car? ஒரு கார் வாங்க மட்டும் தானா? That's not important. அது முக்கியமே அல்ல. What is important is the purpose. முக்கியம் எது தெரியுமா? ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கம். Brother, I studied computers. சகோதரரே, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்திருந்தேன். I finished MBA. நான் MBA முடித்திருந்தேன். I had dreams. எனக்குள்ள சில கனவுகள் இருந்தது. I wanted to become rich. நான் பணக்காரனாக மாற I விரும்பினேன். wanted to buy a big house. ஒரு பெரிய வீடு வாங்க விரும்பினேன். In my youth, என்னுடைய வாலிப I used நாட்களில் to go around Ananagar. அண்ணாநகர் பக்கம் நான் செல்வேன். I always dreamt about owning a big house. அங்க ஒரு பெரிய வீடு கட்டும்படியாக கனவு That கண்டிருந்தேன். was my life's purpose. அதுதான் என் வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது. That is why I studied MBA. அதற்காக தான் MBA பட்டதாரியாக That மாறினேன். is why I earned money. அதுக்காக தான் பணம் I சம்பாதித்தேன். was earning 1 lakh of rupees in 1998. 98ஆம் வருடத்திலேயே மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதித்துக் I கொண்டிருந்தேன். had everything. எல்லாம் எனக்கு இருந்தது. But when I lost the money, ஆனால் பணத்தை இழந்த போதோ, when I lost the jewels, அந்த நகைகளை இழந்த போதோ, when I lost my peace, என்னுடைய சமாதானம் உலைக்குலைந்த I பொழுதோ wanted to commit suicide. தற்கொலை செய்ய முயன்றேன். Me, my wife and my child. நானும் என் மனைவியும் பிள்ளையும் November 12th, நவம்பர் 12ஆம் day தேதி before Deepavali, தீபாவளிக்கு முந்தைய நாள் we wanted to commit suicide and die. தற்கொலை செய்து மரித்து விடலாம் என்று எண்ணினோம். Why? ஏன்? There was no purpose of living. அதற்கு பின்பாக வாழ்வதற்கான அர்த்தமே இல்லாமல் My இருந்தது. mother told me I am bitter because I brought you to this world. என் அம்மா சொன்னார்கள், உன்னை பெற்றெடுத்ததற்காக நான் வருத்தப்படுகிறேன், எனக்கு கசப்பாக இருக்கிறது என்று You brought சொன்னார்கள். so much of shame to our family. என்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் அவமானத்தை நீ கொண்டு That வந்தாய். word hurt me so badly. அந்த வார்த்தை என்னை மிகவும் காயப்படுத்தினது. Sometimes சில நேரங்களில் when people hurt you, ஜனங்கள் உங்களை காயப்படுத்தும் பொழுது don't forget the purpose. அந்த நேரங்களில் உங்கள் நோக்கத்தை நீங்கள் மறந்து It is விடுவீர்கள். very easy to jump the boat. அந்த படகிலிருந்து குதிப்பது ஈஸியாக It இருக்கும். is very easy to jump into the water and die. தண்ணீரில் விழுந்து சாவது ஈஸியான விஷயம். But when Jesus is in your boat, ஆனா இயேசு உன் படகில் இருக்கும் பொழுது, when Jesus is there with you, இயேசு உன்னோடு கூட இருக்கும் பொழுது, whatever storms can come, என்ன புயல் வந்தாலும் சரி, because His purpose is alive in you, அவருடைய நோக்கம் உனக்குள்ள உயிரோடு இருப்பதினால் you will not drown, you will come back alive. நீ தண்ணீரில் முழுக மாட்டாய், நீ உயிரோடு எழும்பி வருவாய். Jonah jumped the boat, யோனா படகிலிருந்தே கீழே but குதித்தார். there was a fish that was waiting to swallow him. ஆனா அவர் மரிக்காதபடிக்கு அவர் விழுங்கும்படி ஒரு மீன் How is ஆயத்தப்படுத்திருந்தது. it that the fish did not digest him? எப்படி அந்த மீன் அவரை விழுங்காமல் இருந்தது? Because there is a purpose for Jonah. ஏனென்றால் யோனாவை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. சகோதரியே, நீ என்னைக்கோ மரிக்க வேண்டும். Sister should have died already. நீ என்னைக்கோ பூமியில மண்ணுக்கு மண்ணா போயிருக்கணும். You should have been buried already. ஆக்சிடென்ட்ல உயிர் போயிருக்கணும். Your life could have been அப்படி lost. தப்பிச்சீங்க. But you were escaped suddenly. ஏன்னா உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு வச்சிருக்கிறார். Because the Lord wants to do something through you. வியாதி வந்தது, Sickness came. கோவிட் வந்தது, COVID came. எத்தனையோ பேர் மரித்தாங்க. So many people died. நீங்க அட்மிட் பண்ணப்பட்டீங்க. You were admitted in the ஆனா hospital. கர்த்தர் ஏன் தெரியுமா உங்களை உயிரோடு எழுப்பினாரு? Do you know why you are alive even today? அந்த
ஆக்சிடென்ட்ல ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களை Why காப்பாத்துறாரு? did the Lord save you in that accident? ஏன்னா உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது. Because God has a purpose concerning you. எல்லா நன்மைகளுக்கு மட்டும் பர்பஸ் இல்லங்க. There is not just a purpose for good thing alone. Even your enemies are created by a purpose. ஆமென். உங்களுடைய சத்துருக்களும் ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். Your bad days are created by God for a purpose. ஆமென். உங்களுடைய அந்த கெட்ட நாட்கள் கூட ஒரு நோக்கத்திற்காக தேவன் உண்டாக்கினார். Why did the brothers put Joseph in the ditch? ஏன் யோசேப்பின் சகோதரர்கள் அவனை குழியிலே போட்டு விட்டார்கள்? Because unless he goes into the pit, அந்த குழிக்குள் அவன் போகவில்லை என்றால் he cannot go to the palace. அவனால் அரண்மனைக்கு போகவே முடியாது. ஹalleluya. Joseph was separated from his family for a purpose. யோசேப்பு தன் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டான் ஒரு நோக்கத்திற்காக. When he was separated, he did not understand. அவன் பிரிக்கப்பட்டபோது அவன் புரிந்து கொள்ளவில்லை. When he became the prime minister of Egypt, அவன் எகிப்துக்கு பிரதம மந்திரியாக மாறின பொழுது he looked at his brothers and said, அவன் தன்னுடைய சகோதரரை பார்த்து இப்படி in சொன்னான். Genesis 50:20, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், you intended to do harm to me, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், but my God, ஆனால் என் தேவனோ, my God used you என் தேவன் உங்களை பயன்படுத்தினார், to lift me and exalt me up. என்னை உயர்த்தும்படியாக, பதவி உயர்த்தும்படியாக அவர் பயன்படுத்தினார். Your enemies are serving a purpose. உங்களுடைய சத்துருக்கள் கூட உங்களுக்கான நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள். Your villains will make you a hero. ஆமென். உங்களுடைய எதிரிகள் தான் உங்களை ஹீரோவாக மாற்றுகிறார்கள். உங்க வில்லன்களுக்காக நன்றி செலுத்துங்க. Thank God for your villains. உங்க வில்லன்கள் எவ்வளவு முரட்டாட்டமும் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஹீரோக்கு மவுஸ். Amen. How powerful your enemies are, the more famous you will become. உங்களுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்களும், The struggles of your life, உங்க வாழ்க்கையினுடைய எதிர் அலைகளும் the waves that are coming against you. எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவாக உங்க வெற்றி தித்திக்கும். Amen. How strong it is, the more sweeter your victory will be. சாதாரண காய்ச்சலுக்கு யாரும் சாட்சி சொல்ல மாட்டாங்க. Amen. People won't testify for an ordinary fever. ஆனா கர்த்தர் உங்களை கேன்சர்ல இருந்து சுகமாக்கி நிறுத்தும் போது, Amen. When Lord heals your cancer and makes you a testimony, கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை ஒரு நோக்கத்தோடு உயிரோட வச்சிருக்கிறேன். the Lord says, I've kept you alive for a purpose. Hallelujah. Hallelujah. Job understood that. யோப் இதை புரிந்து கொண்டார். When he was sick, அவர் வியாதியா இருந்த he பொழுது cried to God, கர்த்தரை நோக்கி அழுதார். just kill me, Lord. ஆண்டவரே, என்னை கொன்று போட்டு விடும். One cut, ஒரே வெட்டில் 2 pieces, இரண்டு துண்டாக let me die. நான் மரிக்கட்டும் என்று Many சொன்னார். of us, when we face trials, நம்மில் அநேகர் சோதனைகளூடாய் கடந்து போகும் we பொழுது pray, Lord, take me away. நாம் இப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். I don't want to commit suicide. எனக்கு தற்கொலை பண்ண விருப்பம் இல்லை. Why my problems are still there? ஆனா ஏன் என் பிரச்சனை இன்னும் இருக்கிறது? All the other people are so happy. மற்ற ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. Look at her. அவங்களை பாருங்கள். She is not holy. அவங்க அந்த பெண்ணை பாருங்க, அவங்க பரிசுத்தமா இல்ல. She is enjoying life. ஆனா வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க. அவங்கள பாருங்க. That fellow is drinking. அந்த நபர் சகோதரர் குடிக்கிறார். But he is earning so much of money. ஆனா நிறைய பணம் சம்பாதிக்கிறார். I am faithful to God. நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன். I am like this. நான் இப்படி இருக்கிறேன். They are making fun of me. ஜனங்க என்ன பரிகாசம் பண்ணுகிறார்கள். If you understand the purpose, நீங்கள் தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வீர்கள் என்றால், whoever talks against you in front of you, in back of you, you will not mind. ஆமென். உங்களுக்கு முன்னாடி ஜனங்கள் பேசினாலும் சரி, உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசினாலும் சரி, உங்கள் நோக்கம் உங்களுக்கு புரியும் என்றால் நீங்கள் காயப்பட மாட்டீர்கள். உங்களை யார் காயப்படுத்தினாலும், உங்களை யாரு விட்டுட்டு விலகினாலும் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Amen. No matter who will hurt you or who will leave you, you will not be hurt because you know the one who called you is faithful. ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, என் நோக்கம் உன்னில் நிறைவேறும் வரையிலும் until my purpose is fulfilled in your life, உங்கள் பார்வோன்களை கர்த்தர் இதற்காகவே ஏற்படுத்தி இருக்கிறார். the Lord has already ordained parvons for this purpose. Exodus 9:16, 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், Romans 9:17, ரோமர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், Exodus 9:16, யாத்ராகமம் 9:16, என்னுடைய Romans 9:17. ரோமர் 9:17. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். But I have raised you up for this very purpose, that I might show you my power, and that my name might be proclaimed in all the earth.
Amen. சொல்லுங்க, Hallelujah. யாராவது ஆமென் சொல்லுங்க. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. நல்லா புரிந்து கொள்ளுங்க, பார்வோனை கர்த்தர் பலக்க செய்தது அவருடைய வல்லமையை காண்பிக்கதான். Amen. The Lord has made Pharaoh stronger is because he wants to show forth his power. இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் கர்த்தர் பார்வோன்களை பலப்படுத்துவதற்கு காரணம் அவர்கள் மேல் அக்கறையினாலோ அல்லது தேவனால் எதுவும் செய்ய முடியாத கையாலாகாத தனத்தினாலோ அல்ல, அவர் சர்வ வல்லமையுடையவர். Even today, the Lord is making stronger the pharaohs in this country. It's not because he is not capable of. It's not because God is just simply winking at it. It is because God wants to show His almighty power through us. பிரச்சனை பெருசுனா அற்புதம் பெருசா இருக்கும். Amen. If your problem is big, your miracle will be bigger. 400 years in captivity. 400 வருடம் சிறையிருப்பு. One day God can change it. ஒரே நாளில் தேவனால் மாற்ற முடியும். Come on somebody. Hallelujah. 400 years of captivity. 400 வருடத்தின் சிறையிருப்பு. After the British, ஆங்கிலேயர்களுக்கு India பிறகு has been free for 76 years. இந்தியா தேசமானது 76 ஆண்டுகள் விடுதலை பெற்றிருக்கிறது. Now I am prophesying. இப்பொழுது தீர்க்கதரிசனமாய் In the சொல்கிறேன். 77th year of India, இந்தியாவின் 77வது ஆண்டில் the purposes of God will be fulfilled to perfection. ஆமென். தேவனுடைய நோக்கங்கள் பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படும். 77 77 is a number of forgiveness. அது மன்னிப்பின் எண்ணாக இருக்கிறது. When Peter asked, how many times should I forgive my brother? பேதுரு இயேசுவை பார்த்து என் சகோதரரை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? Jesus said 7 times 77. ஆண்டவர் சொன்னார் 7 தடவை நீ மன்னிக்க வேண்டும் I என்று. believe in the name of Yeshua. இயேசுவின் நாமத்தில் The விசுவாசிக்கிறேன். number 77 77 என்ற எண் is going to be the year of forgiveness of India. அது இந்தியாவை தேவன் இயேசு மன்னிக்கிற வருடமாக இருக்க How போகிறது. many of you want to say amen? ஆமென். Matthew chapter 18 verse 22. மத்தேயு 18 அதிகாரம் 22 வசனத்தில் I declare it over India today. இந்தியாவை பார்த்து இன்று பிரகடனப்படுத்துகிறேன். I want to say in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் இதை அறிக்கையிட விரும்புகிறேன். not 7 times, ஆண்டவரே 7 தடவை மாத்திரம் அல்ல, 77 times. 77 தடவை மட்டும் The Lord has forgiven you. ஆண்டவர் உன்னை The மன்னித்திருக்கிறார். Lord is setting you free. ஆண்டவர் உன்னை இன்று விடுதலையாக்குகிறார். Whom the Son sets free குமாரன் யாரை விடுதலையாக்கினாலும் shall be free indeed. அவர் மெய்யாகவே எத்தனை விடுதலையாவார்கள். பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். Hallelujah. ஹalleluya. I want to close. நான் இதை முடிக்க விரும்புகிறேன். How to find your purpose? உங்களுடைய நோக்கத்தை கண்டுபிடிப்பது எப்படி? Proverbs 20 verse 5 says, நீதிமொழிகள் 20 அதிகாரம் 5 வசனம் இப்படியாய் the சொல்கிறது. purposes of a person's heart are deep waters, மனுஷனுடைய இருதயத்தின் நோக்கங்கள் அல்லது யோசனைகள் ஆழமான தண்ணீரை போல் but இருக்கிறது. one who has insight draws them out. காரியங்களை அறிந்திருக்கிறவனோ அல்லது புத்திமானோ அதை முண்டெடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் சொல்றேன், Let me say this again. ஒரு மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் The purpose of a man, ஆழமான தண்ணீர் போன்றதுதான். it's like a deep water. Hallelujah. உங்க நோக்கம் The purpose, உங்கள் வாழ்வின் கீழே இருக்கும், உள்ள இருக்கும். it is stored at the deep depth of your heart. ஒரு வெங்காயத்துக்கு Like an onion, பல லேயர்ஸ் இருக்கிற மாதிரி like this, just there are many layers. உங்க வாழ்க்கைக்கும் Even for your life, கோர் ஒரு நோக்கம் இருக்கும், there is a core purpose, அதை தாண்டி மற்ற நோக்கங்கள் இருக்கும். and above that there will be other part of layers. Just see the picture on the screen. ஒரு மனிதனுடைய நோக்கம் The purpose of a man, அவன் ஆழ் மனதில் in his subconscious mind, அது அவனோட பேசும். it will talk to him. நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது When you see a mirror, எதை பார்க்கிறீர்கள்? what do you see? என் முகத்துல ஒரு பரு இருக்குது. A small mole in my face. உங்க கண்ணாடியில பார்க்கும்போது When you look at yourself in the நீங்க ஒரு mirror, கேள்வி கேளுங்க, just ask a question. நான் எதுக்காக உசுரோட இருக்கிறேன்? Why am I alive? என்னை ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறார்? Why the Lord has kept me alive? Hello? 5,000 people in India, when they go out, they don't return back. இந்தியாவிலிருந்து வெளியே செல்கிற ஒரு நாளைக்கு வெளியே செல்கிற 5000 ஆட்கள் திரும்பி வருகிறதில்லை. Accident,
விபத்துகளில் மரிக்கிறார்கள். பல காரியங்கள்ல மரித்து போகிறார்கள். They die by many means. But you are alive நீங்களோ உயிரோடு இருக்கிறீர்கள் for a purpose. ஒரு நோக்கத்திற்காக. Hallelujah. 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 Look at the next picture. அடுத்த படத்தை பாருங்கள். You will understand நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் that you are running towards a purpose. நீங்கள் ஒரு நோக்கத்திற்கு நேராக ஓடுகிறீர்கள். Somebody said hallelujah. Hallelujah. Your life should run towards a purpose. உங்கள் வாழ்க்கையானது ஜீவிதமானது அந்த நோக்கத்தை நோக்கி ஓட வேண்டும். Philippians 3:14. பிலிப்பியர் 3:14 Paul says like this. பவுல் அப்போஸ்தலன் இப்படியாய் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். I press on towards the goal to win the prize for which God has called me heavenward in Christ Jesus. ஆமென். பரம அழைப்பின் பந்தய பொருளின் லக்குக்காக நான் ஓடுகிறேன் என்று சொல்றார். அந்த நோக்கத்துக்காக ஓடுகிறேன். I am running for that purpose. Sir, why am I running to other places and preaching? சகோதரரே, ஏன் மற்ற இடத்திற்கு ஓடி நான் பிரசங்கிக்கிறேன்? நான் சொல்றேன், எழுதிக்கோங்களேன். தனி மனித நோக்கம், purpose for an individual, என் குடும்பத்திற்கான நோக்கம், purpose for my family, என் சபையின் நோக்கம், purpose for my church, என் தேசத்தின் நோக்கம், and purpose for my nation. நம்முடைய தேசத்தினுடைய நோக்கம் என்ன? Do you know what is the purpose of my nation? எதற்காக கர்த்தர் தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார்? Why did the Lord send Thomas to India? ஆண்டவர் சொன்னாரு, சிதறி போன ஆடுகளை தேடி போங்கள்னாரு. The Lord said, go and search for the sheep that were scattered. So if God had sent Thomas to India, தேவன் தோமாவை இந்தியாவை இதற்காக அனுப்பியிருந்தால், because India is a sheep nation. ஏனென்றால் இந்தியாவானது ஆடுகளின் தேசமாக இருக்கிறது. Hallelujah. இந்தியாவை கர்த்தர் ரட்சிப்பாரா, ரட்சிக்க மாட்டாரா? Will not the Lord save India or not? நோக்கத்தோட தான் அனுப்புனாரு. He sent him for a purpose, right? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Hallelujah. Hallelujah. ஒரு 10 காரியம் சொல்லணும், டக்கு டக்குன்னு எழுதிக்கோங்க. Just write it down. I'm going to list 10 things. உங்க ஸ்கூல்ல உங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. Your teacher would have taught you this in the school. 10th standard வரும்போது, when you were in 10th standard, நீ என்னவா படிக்க போறியோ, what are you going to study, அது இந்த 10th எக்ஸாம்ல தான் முடிவு பண்ணப்படுகிறது. Your higher education is actually based on the results of the 10th standard. நீங்க 12th படிக்கும்போது, when you study 12thல என்ன மார்க் எடுக்கறீங்களோ, whatever marks you score in that அதை exam, வச்சு தான் உங்க ஃபியூச்சர் இருக்க போகுது. your future will be decided based on that. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீ யாரை திருமணம் பண்றியோ, and then they said, whomsoever you marry, நீ எந்த வேலையில சேர்றியோ, in which kind of occupation நீ you எந்த join, இடத்துல வீடு வாங்குறியோ, where you buy your home, அதை வச்சு தான் உன் தலையெழுத்தே இருக்குது. based on what your fate is written. இப்போ நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், but now every decision you make, தேவனுடைய தீர்மானத்தின்படி இருந்தால், if they are all aligned with the purpose of God, அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். and how blessed those things will be. கடவுளுக்குள்ள நீங்க வாழ்றீங்கன்னா, if you live inside Christ, உங்க லைஃப்ல எது நடந்தாலும், whatever happens in your life, அது தேவ சித்தத்தின்படி, தேவ நோக்கத்தின்படி நடக்கிறது. amen, it will happen according to God's will and God's purpose. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். The Lord will bless it. எழுதிக்கோங்க. Just write it down. Be specific about what you want to achieve. உங்க வாழ்க்கையில எதை நீங்கள் சாதிக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாயிருங்கள். I want you to answer these questions. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். Be specific about what you want to achieve. இந்த வாழ்க்கையில நீங்கள் எதை அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். Number 2, draw up a plan of action. இரண்டாவது, அதற்கான செயல் திட்டங்களை வரைமுறைப்படுத்துங்கள். Draw up a plan of action. அந்த நோக்கத்தை, திட்டத்தை நீங்கள் செய்யும்படியான காரியங்களை வரிசைப்படுத்துங்கள். Number 3, make a list of steps. மூன்றாவது, அதற்கான படிகளை நீங்கள் பட்டியலிடுங்கள். Make a list of steps. அதை சாதிக்கக்கூடிய அந்த படிகளை நீங்கள் பட்டியலிடுங்கள். Number 4, act, do not be passive. நாலாவது விஷயம், நீங்கள் கிரியை செய்ய வேண்டும், அமைதியாய் இருக்கக்கூடாது. Act and do not be passive. நீங்கள் கிரியை செய்ய வேண்டும், அமைதியாக இருக்கக்கூடாது. Number 5, read and listen to advice. ஐந்தாவது, நீங்கள் வாசிக்க வேண்டும், உங்களுக்கு கொடுக்கிற புத்திமதிகளை கேட்க வேண்டும். Read from others who have already done it. ஏற்கனவே செய்து முடித்தவர்களுடைய அந்த செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். And listen to the advice of people who are senior to you. உங்களுக்கு மேல் இருக்கிற ஆட்களுடைய புத்திமதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Or those who are in authority. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள்.
Go and ask them advice. அவர்கள்கிட்ட போய் நீங்கள் சில ஆலோசனைகள் புத்திமதிகளை Number கேட்கலாம். 6, ஆறாவது விஷயம், have alternative plans. சில மாற்று திட்டங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். You should have alternate routes. மாற்று வழிகளும் உங்களுக்கு இருக்க வேண்டும். Number 7, ஏழாவதாக, examine your goals periodically. உங்களுடைய அந்த லக்கை நீங்கள் காலகட்டங்களுக்கு ஏறாக பரிசோதித்து பார்க்க வேண்டும். Number 8, எட்டாவதாக, repeat your affirmations. உங்களுடைய உறுதியை நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். அறிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். Number 9, ஒன்பதாவது விஷயம், visualize your goal. உங்களுடைய லக்கை உங்களுடைய கண்களால பாருங்கள். ஒரு மனிதனுடைய மனத்துல நீங்க எதை பார்க்க விரும்புறீங்களோ அதான் உங்க கண்ணு பார்க்கும். I mean, whatever you want to see inside, only that your eyes externally will see. உங்க நோக்கம், Your purpose. உங்கள் வாழ்விலே தெளிவாக visualize ஆகியிருக்கணும். You have to clearly see inside of your plans. Number 10, கடைசியாக 10வது காரியம், act according to your purpose. உங்களுடைய நோக்கத்திற்கு ஏற்றபடி செயல்படுங்கள். உங்க வாழ்விலே In your life, என்னென்ன நோக்கங்களோ whatever purpose you அதை have, எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படி so that the Lord will fulfill every one of உங்களுக்காக them. நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. உங்க பிள்ளைகள் ஒரு நோக்கம், There is a purpose for your children. உங்களுடைய வீடு ஒரு நோக்கம், There is a purpose for your family. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒரு நோக்கத்தோடு The கொடுக்கப்பட்டிருக்கிறது. job was given to you for a purpose. Everything for a purpose. எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக. வலது கரத்தை எடுத்து உங்க தலை மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க பாப்பா. Place your right hand upon your head and pray. இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. என்னை அழைத்த, The God who called me, என்னை உருவாக்கின the God who created அந்த me நோக்கத்திற்கு for the purpose. நான் இப்பொழுது Now, அறிந்து கொள்ள, let me understand the புரிந்து Lord. கொள்ள Let me clearly கிருபை understand. தாரும். Please give அந்த grace. கிருபை, The grace, அந்த நோக்கம் the purpose. என் மேல் இறங்கி வருவதா Let it come upon me, Lord. நான் அதை இந்த வருடம் Let me do this year. முழுவதுமாய் செயல்படுத்த கிருபை தாரும். Help me to execute it completely this year. இயேசுவின் நாமத்தினால் In the name of Jesus. ஆசீர்வதிக்கிறேன். Lord, I bless you. இயேசுவின் In நாமத்தினால் the name of Jesus. பெற்றுக்கொள்ளுகிறேன். I will receive it, Lord. ஆமென். Amen. ஆமென். உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 6023-0150-0930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.